உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பொது பலன்களா குரு பயிற்சி எப்படி இருக்கு சார்? கல்வித்துறையில மிகப்பெரிய மேம்பாடுகள். கல்யாணமெல்லாம் இவனுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவனுக்கு கூட கல்யாணம் நடக்கும். மொத்த உலகத்திலேயே இந்த ரிசிஷன் இதெல்லாம் போய் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள், எல்லா பண கஷ்டங்களும் பெருமாறியான மக்களுக்கு தீரப்போகிறது. சாதாரண ஏழை மக்கள் கிட்ட கூட போய் காசு சேரக்கூடிய மாற்றங்கள் நடக்கும். நல்ல எண்ணங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான், ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மோட்சம் தரணும். இந்த ஊர்ல தான் கோவில்கள் அதிகம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகையில பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல வருடங்களா நம்ம சேனல்ல ஆன்மீகத்தை பத்தியும் ஜோதிடத்தை பத்தியும் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குரு பெயர்ச்சி முக்கியமாக சொல்லணும்னா, அந்த குரு வந்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கட்டாயம் பொது பலன்களாக பார்த்தாகணும். பொது பலன்களாக குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு சார்? அம்மா, பொதுவாக பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டிற்கு பெயரவிருக்கிறார் குரு பகவான். இந்த 3ஆம் வீடு என்பது உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது முயற்சிகள், பார்ட்னர்ஸு, சகோதர சகோதரிகள் இவர்களெல்லாம் குறிக்கக்கூடிய 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் என்பது கல்வியையும் குறிக்கும். குரு பகவான் கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். அப்போது உலகளாவிய அளவில் கல்வித்துறையில் மிகப்பெரிய மேம்பாடுகள், முன்னேற்றங்கள் காணப்படும். இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம ஊரில் கூட 2 மொழி 3 மொழியெல்லாம் பார்க்குறோம். பல இது போயிட்டுருக்கு. புதுசாக எதையும் கற்றுக்கிறது என்றைக்குமே நல்லதுங்க. அதாவது எல்லோரும் எல்லாமும் கற்க வேண்டும், இங்கு இல்லாமல் என்கின்ற வரம் வேண்டும்னு சொல்கிறோம். இப்போ பொதுமக்களாகக்கூடியவங்க ஒரு மொழியை கற்றுக்கிறதுனால நம்ம கீழே போக மாட்டோம், என்றைக்குமே மேலே தான் போவோம். திணிப்பு என்பதற்கு அத்துணை பேரும் எதிர்ப்பு. அதே சமயத்தில் இணைப்பு என்பதற்கு அத்தனை பேரும் ஆதரவு தான். அப்போது திணிப்பு இல்லாத வகையில் ஒரு புது மொழியை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா அது நமக்கு சாதகமாக முடியும். அந்த அளவில் கல்வித்துறையில் மிகப்பெரிய அளவில் மேன்மைகளை கொண்டு வரக்கூடிய அதை பார்க்குறோம். நம்ம நடைமுறையிலையும் பார்க்குறோம். மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், பல ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய நாள். தன் சகோதரர்களால், தம்பி தங்கைகள், அண்ணா அக்கானால் ஒரு பயனடையக்கூடிய ஒரு வருடமாக பார்க்கணும். தவிர எடுக்கக்கூடிய முயற்சிகள் பல பேருக்கு கைகூடும், அந்த மாதிரி பார்க்குறோம். இந்த 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் காலபுருஷ தத்துவத்தில் பார்க்கும்போது 7ஆம் வீடு துலாம், 9ஆம் வீடு தனுசு, அதை தவிர கும்பம், அதாவது 11ஆம் வீடு, இந்த வீடுகளை பார்க்குறாரு. 7, 9, 11ஆம் வீடு காலபுருஷ தத்துவப்படி. இந்த உலகம் இயங்குவது காலபுருஷ தத்துவப்படி. ஆக 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் பல பேருக்கு திருமண தடைகள் நீங்கி கல்யாணமெல்லாம் இவனுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவனுக்கு கூட கல்யாணம் நடக்கும். அது ஒன்று. 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால் கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டினாத்தான் பாக்கியம். அப்போது எஸ்பெஷலி 9 பிதா காரகன், பித்ரு காரகன், தந்தையை குறிக்கக்கூடிய பித்ரு ஸ்தானம். அப்போது அப்பாக்களுக்கு ஒரு நல்ல டைம். அதாவது நான் உழைச்சேன், என்றைக்குமே இந்த உலகத்தில் எதையுமே எதிரும் பார்க்காம சொல்லியும் காமிக்காம பிறந்து வாழ்ந்து செத்து போகிற ஒரே உயிரினம் அப்பா மட்டும்தான். அந்த அப்பாவை எல்லாரும் புகழக்கூடிய, அவர் மனம் மகிழக்கூடிய அளவில் அவர்கள் பெற்றவர்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடிய அளவில் அற்புதமான ஒரு உறவு, தந்தை மகள் உறவு, தந்தை மகனுக்கான உறவு, இதில் ஒரு புதிய உச்சம் தொடக்கூடிய அளவிலான ஆண்டாக நம்ம பார்க்கணும். அதாவது எங்கள் அப்பாவுக்கு
சார் அவர் ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணதில்லை சார், அவர் விவசாயி. அவரை கொண்டு போய் நான் போய் ஃப்ளைட்டில் முதல்ல உட்கார வைக்கும்போது அவரோட முகம் மாறும் பாருங்க. அந்த முகமலர்ச்சி வந்து நீங்கள் வந்து ஒரு 10,000 கோடி சம்பாதிச்சாலும் வராத ஒரு சந்தோஷம். அவர் முதல்ல அப்படியே பார்த்து லைட்டாக சிரிப்பார். தம்பி இது என்ன தம்பி இங்கிருந்து இதெல்லாம் தெரியுதும்பார். அப்படிங்கிற போது உங்கள் மனசில் ஒரு நான் ராஜாடா அப்படின்னு ஒரு வரும் பாருங்க. அந்த எண்ணங்கள் பல இளைஞர்களுக்கு, முதல் முறையாக வேலைக்கு செல்பவர்களுக்கு தன் தந்தைமார்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இதெல்லாம் கட்டாயம் நடக்கும். இப்போ இதை விட என்ன மகிழ்ச்சி வேணும்? பெரிய பதவிகள், புகழ், பேர், பணமெல்லாம் விட பெத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஈடு இணை என்பதே கிடையாது. அது வரும். அதே மாதிரி லாபஸ்தானத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார், காலபுருஷனுடைய லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானம்னா என்ன? சோர்ஸ் ஆஃப் இன்கம். எந்த வழியில் ஒரு மனிதனுக்கு வருமானம் வரும். வருமானமே இல்லாமல் வாழவே முடியாது. அப்போ வருமானம்ன்றது வந்தே ஆகணும். எந்த வழியில் வரும்? ஒருத்தருக்கு அரசியல் மூலியமாக வரும், ஒருத்தருக்கு ஆன்மீகம் மூலியமாக வரும், ஒருத்தருக்கு ஐடி துறையில் வேலை செய்கிறது மூலியமாக வரும், ஒருத்தருக்கு பத்திரிகை துறையில் வேலை செய்கிறது. அப்போ எந்த முறையில் வருமானம் வருமோ அந்த இடத்தை குரு பகவான் சிறப்பு பார்வையால் பார்க்கும்பொழுது அவர் தனக்காரகன் அப்படிங்கிறதுனாலையும் மிகப்பெரிய அளவில் உலக அளவில் மொத்த உலகத்திலேயே இந்த ரெசிஷன் இதெல்லாம் போய் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நடக்கும். இது 2ஆம் பாதியில் தான் நடக்கும். சரியாக மே மாதம் 14ஆம் தேதி அன்று ரிஷப ராசியிலிருந்து மிருகசீரிடம் 2ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்திற்கு பெயரவிருக்கிறார் குரு பகவான். அவர் முழு சுபகிரகம். அதான் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் புல்லட்டில் இவ்வளோதான். குரு பகவான் யார்? ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குதுன்னா அது குருவால் மட்டும்தான் நடக்க முடியும், வேற யாராலையும் நடக்க முடியாது. அது குரு. ஒரு மனுஷனுக்கு குரு எல்லாம் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா பணத்தை கொடுப்பார், பணம் எல்லாத்தையும் கொடுக்கும். பணத்தை குரு கொடுப்பாரு, பணம் ஒரு பேக்கேஜையே கொடுக்கும். அதே மாதிரி குரு வேற எதை கொடுப்பார்? திருமண பாக்கியத்தை கொடுப்பார். குரு ஆன்மீகத்தை கொடுப்பார், கடவுள் பக்தியை கொடுப்பார். குரு நல்ல எண்ணங்களை கொடுப்பார். இதுதான் முக்கியம். உன் கையில் உன் வாழ்க்கை. அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மனம் போல் வாழ்க்கைனா மனிதன் இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆதன் நேயர்களுக்கும் உலகளாவிய தமிழ் குடி பெருமக்களுக்கும் நாம் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். எண்ணங்கள் ரொம்ப முக்கியமாக. எண்ணங்கள்லேருந்து வரக்கூடியது தான் வாழ்க்கை. அந்த எண்ணம் வந்து ஒருத்தருக்கு சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் போஸ்ட்மேனாக இருக்கலாம், ஒரு கலெக்டராக இருக்கலாம், அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சீராக போகும். அதை நம்ம பார்க்க முடியுது. ஜாதக ரீதியாக பல கோளாறுகள் இருக்கிறவர்களுக்கு கூட தன் எண்ணங்களை பாதுகாத்து சரியான முறையில் செலுத்துபவர்களுக்கு வாழ்க்கை என்பது வசப்படுகிறது என்பது கண்ட உண்மை. அந்த எண்ணங்களை என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது, எனக்கு நான் நல்லது செய்கிறேனோ இல்லையோ, மற்றவங்களுக்கு நான் கெடுதல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் தான் முதல்ல ஒரு மனிதனை மனிதனாகவே ஆக்கும். அந்த எண்ணங்கள்லேருந்து என்ன ஆகும்? நல்ல எண்ணங்கள் ஒருத்தருக்கு இருக்கு, தன்னால் நல்ல வார்த்தைகளை பேச வரும். இப்போ எண்ணங்களும் வார்த்தைகளும் நல்லாவே இருக்கு, அவர் எப்படி கெட்டதை செய்வார்? செய்கிறதெல்லாம் நல்லதாகவே செய்வார். அப்போ நினைக்கிறதும் கரெக்டாக இருக்குது, பேசுறதும் கரெக்டாக இருக்குது, செய்கிறதும் கரெக்டாக இருக்குது. வாழ்க்கை மட்டும் எப்படி தப்பாக இருக்கும்? இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி. மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, a+b² அப்படின்னு லெஃப்ட் சைடில் இருக்கும், ரைட் சைடில் a² + b² + 2ab இருக்கும். இதை டேலி பண்ணுற மாதிரி தான் அஸ்ட்ராலஜி. அப்படின்னா நம்ம ஊரில் ஜோசியரியா அப்படிம்பாங்க, ஜோசியரியா அப்படிம்பாங்க. அது ஏன் அப்படின்னா பல படையெடுப்புகளாலும் எல்லா துறையிலும் புல்லுருவிகள் இருக்கார்கள். அந்த மாதிரி சில இங்கே இண்டஸ்ட்ரியிலையும் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனாலையும் மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. வெறும் ட்ரெண்டிங்காக பல பேர் வந்து எதையோ வாயில் வந்ததை சொல்கிறதுனாலையும் அதை மக்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, இது ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு சிரிப்பு ஒரு விஷயமாக ஆயிடுது. அந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் கூட மக்களுக்கு ஜோதிடம் மேலேயும் ஜோதிடர்கள் மேலேயும் அவநம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. அப்போது ஜோதிட சாஸ்திரம் என்பது உயிரை பற்றிய படிப்பாகும். ஜோதி அப்படின்னா ஆத்மா, அகம் அப்படின்னா அறிவு.
அதுதான் வள்ளுவருடைய அகர முதல எழுத்தெல்லாம். அகம்னா அறிவுன்னு அர்த்தம், அந்த ஜோதினா ஆத்மான்னு அர்த்தம். உயிரை பற்றிய படிப்பு தான் ஜோதிடம். இதை விட ஒரு பெரிய படிப்பு மனுஷன் கண்டுபிடிக்கவே இல்லை. நீங்கள் அஸ்ட்ரானாமி கூட படிச்சிடலாம். அஸ்ட்ராலஜி 57 வருஷம் ஆனாலும் படிக்க முடியாது. அஸ்ட்ரானாமி நீங்கள் ஐரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பிஇ படிச்சுட்டு ஒரு எம்எஸ் படிச்சுட்டு ஒரு பிஹெச்டி படிச்சிங்கன்னா உங்களால் ராக்கெட் விட முடியும் மார்ஸுக்கு. ஆனால் கடலுக்குள்ள 2.5 கிலோமீட்டருக்கு அடியில் இருக்க டைட்டானிக் கப்பலை பார்க்க போன 5 பணக்காரங்க அந்த கப்பல் வெடித்து செத்து போயிட்டாங்க. ஸோ பூமிக்குள்ள கடலுக்குள்ள இருக்கிற அதிசயத்தை இன்னும் மண்ணால் பார்க்க முடியல. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து பூமியை சின்னதாக பார்க்க முடியுது. அப்போ அஸ்ட்ராலஜிங்கிறது அவ்வளவு விஞ்ஞானம், அவ்வளவு அறிவு சார்ந்தது. அதை சொல்பவர்களும் சரியான முறையில் தலைமுறை தாண்டி கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு ஜோசியர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க. இந்த விஞ்ஞான சாஸ்திரத்தின் மூலியமாக துல்லியமாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கணித்து கூற இயலும். இது கம்ப்ளீட் மேத்தமேட்டிக்ஸ், அதனால் பண்ண முடியும். அதனால் மக்கள் இந்த சாஸ்திரத்தை ஏளனமாக பார்க்குறதோ இல்லை யாருமே தனிப்பட்ட முறையில் பார்த்தாலும் கூட நஷ்டம் அந்த அந்த ஆர்ட்டுக்கு இல்லை, கலைக்கு இல்லை, பார்க்குறவங்களுக்கு தான். இதை மக்களும் உணரணும். எது நன்கு தீயதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும், நம்ம பிரித்து தான் எடுத்துக்கணும். அப்படி குரு பயிற்சியானது ஏன் சொல்ல வரோம்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் பணம் வேணும்னா குரு வேணும், கல்யாணம் வேணும்னா குரு வேணும், நல்ல எண்ணங்கள் வேணும்னா குரு வேணும். நல்ல எண்ணங்கள் இல்லை, நம்ம நிறைய பார்க்குறோம். தவறான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் அப்படி பிரகாசமாக வராங்க, கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். அதனால் நல்ல எண்ணங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான், ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடிய பகவான், உங்களுக்கு மோட்சம் தரணும். இந்த ஊரில் தான் கோவில்கள் அதிகம் உலகத்திலேயே, இங்கே தான் நாத்திகமும் அதிகம். அப்போ இந்த கோவில்கள் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நாத்திகம் இப்போ வந்தது 60 வருஷமா, ஆன்மீகம் இந்த பூமியில் 6000 வருஷமா இருக்கு. 60 பெருசா 6000 பெருசான்னு நான் மக்கள்கிட்டே விட்டுடுறேன், சரியா? அப்போ இந்த ஆன்மீகம் இந்த பூமியில் வந்ததுக்கு காரணம், இந்த பூமியில் பிறந்தவர்கள் பெரிய சித்தர்கள் மகான்கள் இங்கே சொல்லிட்டு போயிருக்காங்க, மறுபடி பிறவாமை என்கின்ற வரம் வேண்டும் அப்படின்னா இந்த பூமியில் பிறக்கணுன்றாங்க. இந்த பூமியில் பிறக்கணும்னா நீ மறுபடி உனக்கு பிறப்பில்லாமல் இருக்குண்டாங்கிறாங்க. அப்பேற்பட்ட பூமி இது. பாருங்க, இந்த ராஜராஜ சோழன்லாம் கோவிலை கட்டிட்டாரு. வேற ஏதாவது கட்டிட்டு போயிருந்தாருன்னா அதை வச்சு வியாபாரம் பண்ணிருக்கலாம் அவர். அதெல்லாம் பண்ணல அவர். நீங்க தஞ்சை மாவட்டம் திருச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா திருவிடை மருதூர் கோவில், அப்புறம் திருவானைக்காவல், எத்தனை ஸ்ரீரங்கம், எல்லாமே கோவில். அந்த கோவில்லாம் சாதாரண கோவில் இல்லைம்மா, 1 கிலோமீட்டர் சுற்றளவு பரப்பளவு, பெரிய பெரிய ராஜகோபுரங்கள், மதில் சுவர் 25 அடி 30 அடி, மிஷினரி கிடையாது, கிரேன் கிடையாது, எதுவுமே கிடையாது, நுண்ணிய தொழில்நுட்பம். இப்படி சிறந்து வாழ்ந்த தமிழர்கள் இன்னைக்கு சில மாடல்களால் நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆன்மீகம் இருக்கிற பூமியில் தோல்வி என்பது இருக்கவே முடியாது. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பஞ்சாப் மாநிலத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே நிறைய நதியுடைய சக்தி இருக்குது, நீர் வளம் இருக்குது. அங்கே பெருசாக வர்றது பெரிய விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு வேற ஒரு மாநிலம் எடுத்தீங்க, ஒரு குஜராத் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா, இல்லை ஒரு 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 பாம்பே எடுத்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலம் எடுத்தீங்கன்னா, அங்கே வேறு விதமான பயிர்கள்லாம் இட்டு வர முடியும். இந்த குறைவாக பல வளங்களை பெற்றிருந்தாலும் தமிழர்கள் முன்னுக்கு வந்ததுக்கு காரணம் அந்த நுட்ப அறிவினால. தமிழர்கள் இருக்கக்கூடிய மூளை வேற யாருக்கிட்டையும் இல்லை. அந்த மூளை அவ்வளவு நுட்பமாக இருக்கான், நுண்ணியதாக இருக்கு, ஷார்ப்பாக இருக்கு பிரெயின். அதனால தான் நம்ம ஊரில் பிறந்த ஒரு தமிழன் உலகத்தை ஆளுகிற கூகுளுக்கு சிஇஓவாக இருக்கான். இன்னைக்கும் 3800 கோடி சம்பளத்தை வாங்கிட்டு அந்த உச்சத்தில் போய் உட்காந்துருக்கான். சாதாரணமாக தான் இருக்கான். அவன் மாடலை பற்றியெல்லாம் பேசலை. ஏன்னா பேசுகிறவங்க செய்ய மாட்டாங்க, செய்கிறவங்க பேச மாட்டாங்க. ஆக மக்கள் உணர வேண்டும், இந்த குரு பயிற்சியின் மூலியமாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம், எல்லா பணக்கஷ்டங்களும் பெருமாறியான மக்களுக்கு தீரப்போகிறது. இந்த குரு பயிற்சி கொண்டு வரக்கூடிய பலன்களில் இந்த ஆண்டு முதல் மக்களுக்கு நிறைய செழிப்பு, செல்வ செழிப்பு என்பது வரும். இப்போ கிராம்
3500 ரூபாய் இருந்தது கோவிடுக்கு முன்னாடி, இப்போ 8000 ரூபாய் தாண்டிருச்சு. ஆனால் கூட்டம் குறையிலையே நகை கடையில். அப்போ மக்கள்கிட்ட காசு இருக்குல்ல, யார்கிட்ட காசு இருக்குன்னு கேட்பாங்க. அதை தான் நம்ம சொல்ல வரோம். இந்த மாதிரி கிரக மாற்றங்களுக்கு பின்னாடி சாதாரண ஏழை மக்கள் கிட்ட கூட போய் காசு சேரக்கூடிய மாற்றங்கள் நடக்கும். நம்ம மனிதன் எவ்வளவுதான் இந்த பூமியை காயப்படுத்தினாலும், தொந்தரவு பண்ணாலும், மக்களை காயப்படுத்தினாலும், ஆண்டவன் ஒருத்தன் பார்த்துட்டு தான் இருக்கிறான். அவனுடைய தீர்ப்பு என்பது அவன் எழுத தான் செய்வான். அது நம்ம ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான். அந்த ஆண்டவனோட கோர்ட்டில் இந்த மக்களுக்கு தீர்ப்பு கிடைக்குமா?